லவணதுர்க்கை. मेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्य शिरोधिनि वासि. துர்க்கை என்ற சொல்லுக்கு துயரங்களை போக்குபவள் என்று பொருள். பக்தர்களின் துன்பத்தை போக்குவதற்காக திருமால் தச அவதாரங்களை எடுத்தது போல அம்பிகையும் நவதுர்க்கையாக அவதாரம் எடுத்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன. நவதுர்க்கைகளில் மகிமை மிக்க லவணதுர்க்கையை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தனுதே गिरिवर विन्ध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते. லவணம் என்றால் உப்பு என்று பொருள் கூறப்படுகின்றது. உப்பு எப்படி நாம் உண்ணும் உணவிற்கு ருசியூட்டுகிறதோ அதே போல நமது வாழ்க்கைக்கு சுவையூட்டுபவளாக அன்னை லவணதுர்க்கா கருதப்படுகிறாள். மேலும் கடலில் எப்படி உப்பானது கலந்திருக்கிறதோ அப்படி பக்தர்களை பக்தி கடலில் கரையச் செய்து இறைவனிடம் லயிக்கச் செய்பவள் என்பதாலும் இந்த தேவி லவணதுர்க்கா என்றழைக்கப்படுகிறாள். எப்போதும் ஞானத்தில் நிலைத்திருக்கும் லவணதுர்க்கா நீயே அதுவாக இருக்கிறாய் என பொருள் தரும் தத்வமசி என்ற தெய்வீக வாக்கின் வடிவமாக அறியப்படுகிறாள். தேவி பாகவத புராணத்தின்படி முன்னொரு காலத்தில் மது கைடவர் என்னும் இரு அசுரர்கள் வாக்பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி மகாதேவியை நோக்கி தவமிருந்து தங்கள் சம்மதத்துடனே தங்களுக்கு மரணம் ஏற்பட வேண்டும் என்னும் வரத்தை பெற்று மக்களையும் தேவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தனர். இவர்களை வதம் செய்ய முடிவெடுத்த மகாவிஷ்ணு மது கைடவர்களிடம் உங்கள் சக்தி என்னை பிரமிக்க வைக்கிறது, உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேளுங்கள் என மகாவிஷ்ணுவிடமே ஏளனமாக கேட்க பகவானோ அப்படியானால் தங்களை கொல்லும் வரத்தை கொடுங்கள் என கூறினாராம். மகாவிஷ்ணுவின் நோக்கத்தை புரிந்து கொண்ட அசுரர்கள் பகவானை வணங்கி அவர் கேட்ட வரத்தை அளிக்க பகவான் இரு அசுரர்களையும் வதம் செய்தார் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. இதில் மது என்னும் அசுரன் இறப்பதற்கு முன் தனது மகனான லவணாசுரனிடம் சக்தி தேவியின் திரிசூலம் ஒன்றை கொடுத்தானாம். மாபெரும் சக்தி பெற்ற அந்த சூலத்தை கொண்டு லவணாசுரன் பூலோகத்தில் அனைத்து உயிர்களுக்கும் துன்பமளித்து வந்தான். தன்னிடம் யாரும் வெல்ல முடியாத சூலம் இருப்பதால் அனைத்து லோகங்களுக்கும் சென்று கொடுமை செய்து வந்தான். அப்போது பகவான் ராமராக அவதரித்திருந்ததால் லவணாசுரனை வதம் செய்யுமாறு தனது தம்பியான லக்ஷ்மணனிடம் கூறினாராம். லவணாசுரனிடம் சக்தி தேவியின் சூலம் இருப்பதை அறிந்த லக்ஷ்மணன் அவனை அழிக்கும் ஆற்றலை அளிக்குமாறு துர்க்கையை எண்ணி தவமியற்றினாராம். லக்ஷ்மணனின் தவத்தை மெச்சிய துர்க்கை தனது அண்ணனாகிய மகாவிஷ்ணுவின் சக்தி வாய்ந்த அம்பு ஒன்றை லக்ஷ்மணருக்கு கொடுத்தாராம். மகாவிஷ்ணுவின் அம்பை பெற்ற லக்ஷ்மணன் லவணாசுரனிடம் போரிட்டு அவனை வதம் செய்ததாக இதிகாசங்கள் கூறுகின்றன. இப்படி லவணாசுரனை அழிக்க லக்ஷ்மணனுக்கு அருள் புரிந்த அன்னை சக்தி தேவியின் வடிவமே லவணதுர்க்கை என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. லவணதுர்க்கா சக்கரம், வாள், சூலம் ஏந்தி கிரீடம் தரித்து ஒளி வீசும் அக்னிமயமான திருமேனியுடன் திகழ்வதாக இதிகாசங்களில் சொல்லப்பட்டுள்ளன. மாறாத கருணையுடன் மாபெரும் பேரழகுடன் லவணதுர்க்கா அருள்பாலிப்பதாக புராணங்கள் கூறுகின்றன. லவணதுர்க்கை வெள்ளை பசு, வெள்ளை யானை, வெள்ளை குதிரை, வெள்ளை கொக்கு போன்றவற்றை வாகனமாக கொண்டிருப்பதாக மறைநூல்கள் குறிப்பிடுகின்றன. லவணதுர்க்கைக்கு வெள்ளை அரளிப்பூ வைத்து வழிபட்டால் நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பது ஐதீகமாகும்.
மற்றவர்களுடன் சண்டை சச்சரவின்றி அன்புடன் பழகக்கூடிய குணத்தை அருள்பவள் லவணதுர்க்கா என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மோகத்தை விலக்கி ரோகத்தை நீக்கி மெய்ஞானத்தை அளிக்கும் லவணதுர்க்கா சாந்த வடிவுடன் அருள்பாலிப்பதாக வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளன. மனதில் மாறாத பக்தியுடன் லவணதுர்க்கையை வழிபட்டு வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும், சண்டை சச்சரவுகள் நீங்கும், அனைத்து இடையூறுகளும் விலகி ஆயுள் முழுக்க ஆனந்தம் நிலவும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. மேலும் லவணதுர்க்கை வழிபாட்டின் மூலம் தீய சக்திகள் விலகி எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், மன தைரியம் கூடும், செல்வம் சேரும், வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் அகலும் என ஆன்மீக பெரியோர்கள் கூறுகின்றனர். பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே கொண்டு அருள்பாலிக்கும் லவணதுர்க்கை அன்னையை போற்றி வழிபட்டால் வாழ்வு சிறக்கும், வளங்கள் பெருகும், நினைத்ததெல்லாம் நல்லபடியே நடக்கும் என்பது சத்தியமான உண்மையாகும். லவணதுர்க்கை தாயை வாழ்த்தி வணங்கிடுவோம். புவனங்கள் போற்ற வளமுடன் வாழ்ந்திடுவோம். ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्ध्यशिरोधिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते லவணதுர்க்கை